ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்சர்வபிலிட்டி சீரிஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ப்ரோமீத்தியஸ், கிராஃபானா, ஓப்பன் டெலிமெட்ரி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 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 பேசிக் ஐடியா வந்து நம்ம வந்து ஒரு லாஸ்ட் சீரீஸில் ஒரு குவிக் இன்ட்ரோ மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, டேரெக்டாக ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ மாதிரி போகலாம். எப்படின்னா ஒரு ப்ரோமீத்தியஸ் அண்ட் கிராஃபானா இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஎம் மானிட்டரிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஒரு சர்வர் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரோமீத்தியஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், கிராஃபானா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணணும், எப்படி வந்து மெட்ரிக்ஸ் வந்து புல் பண்ணுது, அது ஓவராலாக எப்படி இந்த பேக்கில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு குவிக் டெமோ அப்படி மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தட் எவ்ரி ஒன் வில் கெட் சம் ஐடியா. பிகாஸ் நம்ம ஓரலாக சொன்னால் அது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ கூட ரொம்ப டெப்த்தாலாம் நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக கொண்டு போகல. ஜஸ்ட் ப்ரோமீத்தியஸ்னா என்ன, கிராஃபானா என்ன, ஓப்பன் டெலிமெட்ரினா என்ன, இது மட்டும் தான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இது எப்படி நம்ம ஃப்ளோ வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு பேசிக்காக ஒரு சர்வர் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவை. ஸோ இந்த சினரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஎம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் புட்டிங் ஓவர் ஹியர் virtual machines or servers, anything. ஸோ virtual machine ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுட் ஹோஸ்டட் ஒரு VMwareல ஏதாவது ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க விஎம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து virtual machine சொல்லலாம். ஒரு ஈவன் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 3 சர்வர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது வந்து இது கிரிட்டிக்கல் சர்வீஸ். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுவீங்க யூசிங் கிராஃபானா அண்ட் ப்ரோமீத்தியஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து விஎம்ல இருந்து ஒரு ஒரு ஏஜென்ட் நமக்கு வேணும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு எனி மானிட்டரிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, சம் கைண்ட் ஆஃப் ஏஜென்ட் we need to install or some scenarios there are agentless also. ஸோ அதுலேயுமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபுல் பேஸ்ட் மெக்கானிசம் இருக்குது, புஷ் பேஸ்ட் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த சர்வரை வந்து நம்ம மானிட்டர் பண்ண போகிறோமோ அந்த சர்வர்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஒரு மெட்ரிக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ப்ரோமீத்தியஸ் வந்து இது வந்து இந்த மெட்ரிக்ஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணி அதை புல் பண்ணி டேட்டா எடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஸோ as I mentioned earlier, ஸோ விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து நம்ம இந்த சர்வீஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் we should have one more server, so which is the Prometheus. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து லாக் வந்து மெட்ரிக்ஸை வந்து கலெக்ட் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் நாட் லாக்ஸ், இட்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ லாக்ஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இப்போ விண்டோஸில் வந்து ஈவெண்ட் லாக்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லாக்ன்றது வந்து டிஃப்ரெண்ட். பட் மெட்ரிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் CPU, அது வந்து ஒரு ஒரு மானிட்டரிங் பேராமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பேராமீட்டர் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு CPU வந்து யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கு, 30% இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கும். ஸோ மெட்ரிக்ன்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்க்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வேல்யூ, ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குவிக் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு சர்வர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது CPU மெமரி, ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே ஒரு சர்வரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலாக குட்டா இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இதுதான் வந்து மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து மெட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் ப்ரோமீத்தியஸ் வந்து பண்ணிட்டுனா ஸ்க்ரேப் பண்ணி இதுதான் வந்து மெட்ரிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகுது. கலெக்ட் பண்ண மெட்ரிக்ஸ் இது வந்து ஒரு டேட்டா சோர்ஸா நமக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். எங்கன்னா கிராஃபானால. ஸோ கிராஃபானால ப்ரோமீத்தியஸ் நம்ம சேவ் பண்ணி ஐ மீன் புல் பண்ண ஆல் த மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டிஎஸ்டிபி டைம் சீரிஸ் டேட்டா பேஸ் வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்துட்டு ஒரு டேட்டா சோர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃபானால அதை புல் பண்ணி ஒரு டேஷ்போர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் மெக்கானிசம் ஆஃப் மானிட்டரிங். ஸோ ஹியர் நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐம் நாட் கோயிங் டு இன்ஸ்டால் ப்ரோமீத்தியஸ் இன் செப்பரேட் சர்வர் ஒரு விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் இன் செப்பரேட் சர்வர். ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் போத் இன் சேம் சர்வர். ஸோ இப்படியுமே பண்ணலாம். ஸோ இது வந்து இட்ஸ் டெமோ பர்பஸ் அப்படின்றதுனால இப்படி பண்றேன். பட் இட் கேன் பி எனிதிங். ஸோ அது டிஃபரன்ஸும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ ஹேவ் அ அஷ்யூர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஎம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த விஎம் வந்து லாகின் பண்றேன். ஸோ பேசிக்காக விஎம் கிரியேஷன் எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ விஎம் கிரியேஷன் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான பப்ளிக் ஏபி வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இது டெமோ பர்பஸ்ன்றதுனால நான் பப்ளிக் வழியாகவே நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த விஎம். ஆல்ரெடி லாகின் டு திஸ் விஎம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்ப்போம். ப்ரோமித்தியஸ்
டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து வரும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் செக்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்லேருந்து நமக்கு வந்து மற்ற எல்லாமே இருக்குது. நான் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் தான். ஸோ வந்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எம்பிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஐ ஹவ் டவுன்லோடட் இட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியுமே வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஜென்ரலாக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து சி டிரைவில் போட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்லுவேன். யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து நான் காப்பி பண்ணி இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து ப்ரோமித்தியஸ் அப்ளிகேஷன் ஃபைல் அண்ட் திஸ் ஒன் இஸ் த YAML ஃபைல். ஸோ இங்கே தான் வந்து ப்ரோமித்தியஸ் கான்ஃபிகரேஷன் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த YAML ஃபைலில் தான் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஆக்சுவல் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரன் பண்ணுறதுக்குமே நமக்கு ஒரு டூல் வந்து தேவை. ஸோ ஜென்ரலாக இது வந்து ரன் பண்ணோன்னா இது வந்து ஒரு EXE ஃபைல் மாதிரி ரன் ஆகும். ஸோ அதை நமக்கு அந்த விண்டோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால வந்து எப்படின்னா இது வந்து ஒரு சர்வீஸாக நான் வந்து ரன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஒரு ஸ்மால் டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். NSSM. ஸோ NSSM டவுன்லோட் நான் அடிச்சேன்னா திஸ் இஸ் நான் செட்டிங் சர்வீஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விண்டோஸில் வந்து ஒரு ஓகே நவ் இட்ஸ் ஷோயிங் டெம்பரரிலி அன்அவைலபிள். ஓகே அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரும். நீ செக் செட்டிங் சர்வீஸ் மேனேஜர். ஓகே யா இப்போ இந்த வெப்சைட் கொஞ்சம் இஷ்யூஸில் இருக்குது. ஓகே ஸோ நவ் யூ ஹேவ் த டவுன்லோட் செக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். லெட் மீ கோ டு த டவுன்லோட் ஃபோல்டர். ஹியர் அது பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதில் இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 பிட் 64 பிட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் சி டிரைவில் போட்டுக்கிறது பெஸ்ட். சி டிரைவில் போட்டுக்கலாம்னு பார்த்துக்கிறேன். இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து 64 பிட்ன்றதுனால இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் தி கமாண்ட் ப்ராம்ப்ட். நான் இங்கே ஸ்டார்ட்ல பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ரைட் கிளிக் அண்ட் கோ டு அட்மின். ஸோ இங்கே ஸோ அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிட்டு சிடி ஸ்பேஸ் அந்த பாத் வந்து போட்டுட்டு டைரக்ட்லி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த NSSM EXE ஃபைல் வந்து ரன் ஆகுது அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் NSSM அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரோமித்தியஸை வந்து ஒரு சர்வீஸாக ரன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா NSSM .exe ஸ்பேஸ் இன்ஸ்டால் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அது டீட்டெயிலாக எப்படி பண்ணணுன்றது நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ப்ராம்ப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பாத் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் டைரக்டரி பாத் அப்படின்னா இந்த டைரக்டரியோட பாத். ஸோ இந்த பாத் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ இங்கே ஆக்சுவல் பாத் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஸோ இந்த பாத்தை ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு அங்கே வந்து NSSM.exe அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளாங்காகவே விட்டுருலாம். யா ஸோ இங்கே வந்து உங்களோட சர்வீஸ் நேம் காட்டும். இது நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் ப்ரோமித்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்ரு. நான் ஆல்ரெடி ப்ரோமித்தியஸ்ன்ற நேமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணலை. பட் இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது டிஸ்பிளே நேம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வேணா கூட நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு அது தேவை ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்ன்றதுனால ஜஸ்ட் மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து வெரி ஈஸி. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஈவன் யூஸ் திஸ் ஒன். ஸோ ப்ரோமித்தியஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். ஸோ ஆல்ரெடி நான் ஓகே ஸோ அப்டேட்ன்ற கமெண்ட் இல்லை. ஓகே சாரி இட்ஸ் எடிட் கமெண்ட். ஸோ அப்டேட் பதிலாக இன்ஸ்டால் பதிலாக நீங்கள் எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பாத் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ்.exe அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாரி உங்களுக்கு NSSM பாத் காமிச்சிட்டேன். ப்ரோமித்தியஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டரில் போயிட்டு ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் ப்ளேஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ இந்த பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த டைரக்டரியில் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் பார்த்துன்றது வந்து அப்ளிகேஷன் பார்த்து. ஸோ அந்த இடத்துல
அந்த ரூட் ஃபோல்டரோட பாத் கொடுத்துட்டு ப்ளஸ் ப்ரோமித்தியஸ் டாட் இஎக்ஸி, அதாவது ப்ளஸ் இல்லை, ஸோ அந்த ஃபுல் பாத் ப்ரோமித்தியஸ் டாட் இஎக்ஸி வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது பட் மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் ரொம்ப மேண்டேட்டரியானது. அப்புறம் சர்வீஸ் நேம் வந்து உங்களுக்கு அதே நேமில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இது எங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்வீசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். பட் இந்த சர்வீஸ் வந்து இப்போதைக்கு ரன் ஆகலை. இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி காட்டணும்? ஸோ ப்ரோமித்தியஸோட போர்ட் நம்பர் வந்து 1990. இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அது வந்து ரீச் ஆகாது, ஏன்னா எனக்கு இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சர்வீஸை. ஸோ இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகிடும், பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த சர்வீசஸ் இந்த யூஐக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ப்ரோமித்தியஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இது வந்து லோக்கலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்போர்ட். ஸோ விண்டோஸ் எக்ஸ்போர்ட் as I mentioned earlier, நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து தனி சர்வரில் நான் இன்ஸ்டால் பண்ணி மானிட்டர் பண்ண போதில்லை. ஸோ இந்த சர்வரையும் நான் வந்து மானிட்டர் பண்ணுவேன். அப்போ என்னன்னா அதுக்குமே வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும். விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் டவுன்லோட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த கிட்ட பேஜ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சேஞ்ச் இருக்கும், பக் ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நமக்கு எது தேவை அப்படின்னா நமக்கு வந்து AMD 64 MSI. ஸோ MSI வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா EXI நமக்கு தேவையில்லை. EXI பண்ணாலும் நீங்கள் ஆல்ரெடி இப்போ நம்ம ஷோ பண்ண மாதிரி NSSM யூஸ் பண்ணி நீங்கள் சர்வீஸாக ரன் பண்ணலாம். பட் MSI டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சர்வீஸாகவே வந்து ரன் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு பெருசாக ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது. ஆல்ரெடி நான் இதுவுமே இன்ஸ்டால் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர், ஸோ AMD ஃபைல். ஸோ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா முடியும். ஸோ அவ்வளோதான், இதை வந்து பெருசாக ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அகைன் நீங்கள் இந்த சர்வீசஸில் போயிட்டு இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் WI அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் செக்ஷன் போகிறேன். ஸோ இங்கே விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற சர்வீஸ் வந்து ரன் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் ரன் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, இல்லைனா வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தோம், நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து ரன் ஆகுது. ஸோ இது ரன் ஆகுதுன்றது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் லோக்கல் ஹோஸ்ட். சின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே லோக்கல் சிஸ்டம்லேயே ட்ரை பண்ணுறதுனால இது லோக்கல் ஹோஸ்ட்லேயே ட்ரை பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் இந்த URL தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதில் இதுக்கு வந்து போர்ட் நம்பர் 9182. ஸோ ப்ரோமித்தியஸ் போர்ட் நம்பர் 1990. ஸோ விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் வந்து 9182. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து /மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன உங்கள் சிஸ்டமில் சர்வரில் வந்து என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே. ஸோ நவ் தி ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் பார்ட் கம்ஸ் இன். ஸோ இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோமித்தியஸ் ஃபோல்டரில் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணின மாதிரி நீங்கள் ரன் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த ப்ரோமித்தியஸ்ன்ற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பெட்டர் இஃப் யூ ஹேவ் த VS கோட், அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறது. I already installed the VS Code in this VM. Let me check. Okay, VS Code இருக்கு. ஸோ VS Code ஆல்ரெடி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து VS Codeலேயே ஓப்பன் ஆகுது. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு நோட்பேட் ஆர் சம்திங். பிகாஸ் இந்த இன்டர்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா YAML கோடில் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதனால நீங்கள் VS Code யூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பராக அந்த அலைன்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஓகே, ஸோ நவ் what I'm showing here is, ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது வந்து ப்ரோமித்தியஸ். இது வந்து டிஃபால்ட்டாகவே இந்த YAML ஃபைல் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 9182. ஸோ இது எதுக்குன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணல இந்த விண்டோஸ் எக்ஸ்போர்ட். ஸோ இதுவுமே லோக்கலில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அதே நான் URLுமே அதே தான் கொடுக்குறேன், லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 9182. ஸோ இப்போ தான் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் வருது. நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸோ விண்டோஸ் எக்ஸ்போர்ட் வந்து இதே மிஷினில் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஸோ எந்த மிஷினை வந்து நம்ம மானிட்டர் பண்ண போகிறோமோ அந்த மிஷினில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மானிட்டர் பண்ணணும் ஃப்ரம் ப்ரோமித்தியஸ். ஸோ அந்த டைமில் நமக்கு ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதே கான்ஃபிகரேஷன் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதே நான் இன்டென்டேஷன் அப்படியே ப்ராப்பராக இருக்கணும்னு அதே இடத்துல வந்துக்கிறேன். அதே ஜாப் நேம்ல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் ஜாப் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் 1 அப்படின்னா சர்வர் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து IP அட்ரஸ் கொடுக்குறேன் 10.10.10.10. ஸோ இந்த மாதிரி என்னோட சர்வரோட IP இதுன்னு வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர் வந்து நமக்கு விண்டோஸ் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணனால போர்ட் நம்பர் அதே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும்.
ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதர் ஐபி கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு டிஎன்எஸ் எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கீங்க, எஃபிடிஎன் இருக்கு ஒரு சர்வருக்கு அப்படின்னா இந்த எஃபிடிஎன் கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக அந்த ஐபிக்கு மேப் ஆயிருக்கா அப்படின்றது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஐபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். பட் நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம லோக்கல்லே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இந்த செக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 9182 இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் போக விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் நேம் வந்து எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த சர்வீசஸ் பேஜ்க்கு வந்துட்டு ஐம் கோயிங் டு ப்ரோமித்தியஸ். இது வந்துட்டு ஸோ ஒவ்வொரு டைம் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா YAML ஃபைலில் ஸோ யூ ஹேவ் டு கம் ஹியர் அண்ட் ரீஸ்டார்ட் திஸ் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நான் பார்க்குறேன். இப்போ வந்து ப்ரோமித்தியஸ் இந்த பேஜ்க்கு வந்துருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் 1990. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து டார்கெட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி அப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அன்னோன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போகும். பட் உடனே வந்துட்டு இது வந்து அப் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் திஸ் என் பாயிண்ட் வந்து ரீச்சபிளாக இருக்கு அப்படின்னா உடனே அது வந்து ரீச்சபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ள அது வந்து இத்தனை மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்து அது வந்து லோட் ஆயிடுச்சு. அதனால இந்த டார்கெட்லாம் வந்து ரீச்சபிளாக இருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக ப்ரோமித்தியஸ்லேயே வரது, நீங்கள் ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இதுதான் வந்து நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் 9182 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப் நேம் இந்த என்டையர் செக்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த செக்ஷனில் வருது. விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு நேம் கொடுத்தோம். இந்த என் பாயிண்ட் இது வந்து அப்ல காட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கொரி போயிட்டு நீங்கள் விண்டோஸ் ரிலேட்டட் என்ன கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் CPU டைம் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெட்ரிக் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வருது. மோடு டிபிசினா அதுக்கு என்ன வேல்யூ, ஐடியல் என்ன வேல்யூ, அந்த மாதிரி ப்ரிவிலேஜர் யூசர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து காட்டுது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அப்பில் இருக்கா டவுன்ல இருக்கா அப்படின்றது நீங்கள் அப் மெட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஹோஸ்ட் வந்து ரன் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ரோமித்தியஸ் டிஃபால்ட்டாக வருது, இன்னொன்று வந்து விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஷோ பண்ண மாதிரி நீங்கள் சர்வர் 1 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா சர்வர் 1 இந்த லோக்கல் ஹோஸ்ட் 9182 வந்து அப்ல இருக்கு. அதாவது அப்னா 1 டவுன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ எந்த சர்வீஸ் அப்ல இருக்கு டவுன்ல இருக்கு அப்படின்றது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அப்புறம் கிராஃபில் போனீங்கனாலும் இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்னா 1 ஸோ டவுன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ண டைம் வந்து டவுன் ஆகி அப் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இங்கே உங்களுக்கு அந்த ஒரு கேப் தெரியுது. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து ஒரு பேசிக்கான வியூ வந்து நீங்கள் இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ ப்ரோமித்தியஸ் கான்ஃபிகரேஷன் வந்து இவ்வளோதான். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।